வேலவன் ஸ்டோர்ல நமக்கு என்ன வேணுமோ, என்ன டிசைன், என்ன மெட்டீரியல் வேணுமோ கம்மியான பிரைஸ்ல கிராண்டா சினிமால கட்டுற மாதிரி கிடைக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாம் தமிழர் கட்சி இந்த தமிழக மக்களுக்காக என்ன பண்ணல? உங்களுக்காக நடந்த எந்த பிரச்சனைக்கு சீமான் குரல் கொடுக்காம போயிட்டாரு. நம்ம சிட்டிங் சிஎம் மாதிரி சீமான் எந்த பிரச்சனைக்கு வாயை மூடிட்டு இருந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி எனக்கு தெரிஞ்சு நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு வந்தப்பவே இது தப்பு, இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கப்படுறது இல்ல, கடைக்கோடியில இருக்கவனுக்கும் நல்ல ஒரு டெவலப்டான இடத்துல இருக்கவனுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கிறது இல்ல. சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு, இன்னும் எக்கச்சக்கமான கல்வித்தரம் இருக்கீங்க. அப்படி ஏதேதோ இப்போ நான் ஸ்டேட் போர்டு, நான் படிச்சது ஸ்டேட் போர்டு. சிபிஎஸ்இல இருக்கவனுக்கு நான் 10ஆவதுல படிக்க போறது அவனுக்கு 8ஆவதுலயே வரும். அப்போ அவன் எனக்கு 2 வருஷம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுறான். அப்போ அவனுக்கு அதிகமா அதை பத்தி நாலேஜ் இருக்குமா இல்ல எனக்கு இருக்குமா? நாங்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும்? இதுக்கு முன்னாடி டாக்டர் ஆனவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதி தான் டாக்டர் ஆனாங்களா? நான் கேக்குறேன், இதே கவர்மெண்ட்டை பார்த்து கேக்குறேன். நீட்டு தேர்வு தான் ஒரு மருத்துவருக்கு தகுதியான தேர்வுனா நீங்க எல்லாரும் அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு என்ன தகுதி தேர்வு எழுதுனீங்கன்னு எங்க சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விய இன்னைக்கு டெல்லியில ஒரு பொண்ணு கேக்குது. அந்த வீடியோ அவ்வளவு வைரல் ஆகுது. நான் அந்த பொண்ணுக்கு இருக்க நாலேஜா வரவேற்கிறேன். ஆனா இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் சீமான் பேசும்போது இங்க இருக்கிறதுங்க இந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் கலாச்சிச்சுங்கல்ல. சீமான் இப்படிதான் பேசுவாரு, சீமான் பேசுறதெல்லாம் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்ல, சீமான் எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பேசிட்டு சுத்துறாரு நீங்கல்ல. போதிக்கும் போது புரியாது, அதே பிரச்சனையில நீ மாட்டும் போது, அதாவது நீ பாதிக்கும் போது தான் அது உனக்கு பிரச்சனைனே புரிய வரும். அதனாலதான் டெல்லியில இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க எல்லாம் பேன் நீட் கேட்கல, நீங்க தான் பேன் நீட் கேக்குறீங்க, அவங்க ஃபேர் நீட் தான் கேக்குறாங்க. ஏதோ ஒண்ணு அதை கேட்க கூட உங்களுக்கு துப்பு இல்லாம படம் பார்த்துட்டு சுத்துறீங்க. அவன் ஃபேர் நீட் கேக்குறான், சரி நாங்க பேன் நீட் கேக்குறோம்ல, எங்க கூட சேர்ந்து போராடலாம்ல, எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க உங்களை எதிர்த்து போராடவே இல்லையே, நீங்களா நீட்டை கொண்டு வந்தீங்க? நீட்டை கொண்டு வந்த பிள்ளையதான் தூக்கி மடியில போட்டு ஆட்டுறீங்களே. உங்களுக்கு நீட்டை எதிர்த்து போராடினப்போ விட்டு போடல. உங்க ஆளு உங்க கைப்புள்ளைய அரெஸ்ட் பண்ணோடனே ஒரு நாள் வரைக்கும் யோசிச்சிருந்து கோச்சிக்கு பாரோ இல்லைன்னா 5 பேரும் வேலைக்கு போயிடுவானுங்களோ, பதவிக்கு அலைஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல மயிலிறகால பாஜகவை தீண்டாதீங்க, இறங்கி வந்து மக்களோட நின்று போராடுங்க. நான் ஒரே ஒரு சேலஞ்ச் விடுறேன். இந்நேரத்துக்கு 2026 இந்த சிஎம் தேர்தல்ல சீமான் ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனை டெல்லியில வெடிக்கும் போது இங்க என்ன தெரியுமா நடந்திருக்கும்? சிட்டிங் சிஎம் சீமானோட சேர்ந்து இந்த தமிழக மக்கள் அத்தனை பேரும் போராடி இருப்போம், வேற மாதிரி இருந்திருக்கும். இங்க இருக்க சிஎம் மாதிரி தன்னோட படத்துக்கு யாரும் வரலன்னு தானே 2வது நாள் போய் படம் பார்த்திருக்க மாட்டாரு. இங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வாங்கடா டெல்லிக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்க சீமான் பெரியப்பா சிஎம்மா இருந்து இந்த மக்களோட நின்று போராடி இருப்பாரு. அதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீங்க என்ன சொன்னீங்க? அமைச்சர் ரோடு வந்து போராடுறதுக்கா இல்லையா? அப்போ நீங்க ஏன் சார் லாக்அப் டெத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க நொண்ணனை கூட்டிட்டு போய் ரோட்ல நின்று போராடினீங்க? பனையூர் பங்களா வாசல்ல நின்று போராடி இருக்கலாம்ல. அப்ப மட்டும் அரசாங்கம் மக்களை ஒடுக்குது, அடக்குது, புடுக்குது. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? போராடுற மாணவனை சப்போர்ட் பண்ண சொல்லிலாம் உங்க சிஎம் யாரும் கேட்கல. ஏன்னா உங்க சிஎம் அந்த தைரியம் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால போராடுறதுக்கு வழி விடுங்கன்னு கேக்குதுங்க அந்த பிள்ளைங்க. அதை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற ஒரு பாலியல் வழக்குல மாட்டின கட்சிக்காரனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வக்கு இல்ல. அவனை கூட்டின்னு கவர்மெண்ட் ஷோக்கு வரீங்க. இன்னொரு அமைச்சர் சர்டிபிகேட் படத்துக்கு தான் புள்ளைய கூட்டு போவாரு. நீங்க என்ன சொன்னீங்க? இது கிளீன் கவர்னன்ஸ், இங்க யாரும் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, நாங்க எல்லாம் ரூல்ஸை மதிச்சு நடப்போம். உங்க அமைச்சர் மேல சட்டத்தை பாய்ச்சி காட்டுங்க. சர்டிபிகேட் படத்துக்கு குழந்தைய கூட்டு போன தப்பு இல்லையான்னு உங்க அமைச்சரை கேளுங்க. கை குழந்தைய கூட்டு போன அமைச்சரை அவங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க எல்லா இடத்துக்கும் குழந்தைய தூக்கின்னு தான் திரிவாங்க. ஏன்னா ரீசெண்டா அவங்களோட தொகுதியில ஒரு இடத்துல குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க. தண்ணி பிரச்சனைக்காக மக்கள் அவங்களை அசிங்கமா கிழிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இனிமே போனா இந்த பிட் பேப்பரோட தான் போகணுன்ற மாதிரி அண்ணன் எப்படி A4 ஷீட்டோட சுத்துவாரோ அக்கா குழந்தையோட தான் சுத்துறாங்க. இப்போ உங்க அமைச்சர்களை கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எதுக்கடா சர்டிபிகேட் படத்துக்கு குழந்தைங்களை கூட்டு போனீங்கன்ட்டு. நீங்களே இப்படி இருந்தா அப்ப எல்லாரும் உள்ள வரலாமா? அமைச்சருக்கு ஒரு ரூல்ஸ், நம்ம மக்களுக்கு ஒரு ரூல்ஸா? ரெண்டு அங்கிள் கேக்குதா? அங்கிள் சாரி கேட்காதீங்க அங்கிள். இப்ப நீங்க என்ன அங்கிள் கேட்க போறீங்க? 3 பேரு. சூப்பர் கவுண்ட் என்னைக்கு அதிகரிச்சு என்ன உயிர் கோழியை வெட்டி தான் பேனர்ல தெளிச்சிங்கன்னு பார்த்தா 2 பேரு 2 மாசம் கோழியை தான் எடுத்து பேனர்ல அதோட ரத்தத்தை தான் காவு கொடுத்தீங்கன்னு பார்த்தா லாக்அப் டெத்து கூடமா எந்த கணக்குல சேர மாட்டேங்குது.
லாக்அப் டெத்துக்கு பேசுங்க சிஎம் அங்கிள். எதனால நடந்துச்சு? ஒரு 7 செகண்ட் காணொலி விட்ட அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபுல் ரெக்கார்டு என்னன்னு எடுத்து விடுங்க. உங்களுக்கு கீழே தானே இருக்குங்க காவல்துறை, உங்களோட துறை தானேங்க. மத்த அமைச்சர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறோம். அங்கிள் உங்களுக்கு கீழே தானே அங்கிள் வச்சிருக்கீங்க காவல்துறையினரை. சிங்கப்பெண் படம்லாம் விட்டீங்க, பாவம் பெண்களை பாதுகாக்கிறேன்ற பேர்ல பெண்களையும் பாதுகாக்காம விட்டீங்க, ஆண்களையும் பாதுகாக்காம விட்டீங்க. எவ்வளோ பாட்டில் வச்சிருந்தான்னு சொல்லி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பையனை சாவடிச்சிட்டீங்க. அப்போ அந்த பையனுக்கு பாட்டில் வித்த அந்த ஓனரை ஏன் எதுவுமே பண்ணல? அந்த பையன் செத்துட்டான், போய் 2வது நாள் ஷோ பாக்குறீங்க. அமைச்சர்கள்லாம் அந்த பையன் செத்ததுக்கு சாரி, எங்களோட கவர்னன்ஸ்ல இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அழல. ஒன்னொன்னும் படம் போதான், கடைசி படம். அப்பனா எதுக்குடா நீங்க எல்லாம் அவரை ஜெயிக்க வச்சீங்க?